இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல விஷ்ணுகுமார் அஷ்மிதா இந்த கப்பிள்ஸை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. வாழ்ந்தா இவங்கள போலதான் கணவன் மனைவியா வாழணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. ஆனா இந்த இன்ஸ்டாகிராமுக்கு பின்னாடி அவங்களுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருந்திருக்கு, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு. இதை பார்க்கும் போதுதான் தெரியுது வாழ்ந்தா இவங்களை போலலாம் வாழ்ந்துடவே கூடாது அப்படின்றதுக்கு பெரிய எடுத்துக்காட்டும் இவங்களாதான் இருக்காங்க. சோசியல் மீடியால ரொம்ப பிரபலமான இவங்க அஷ்மிதாவே தன்னுடைய கணவர் மேல புகார் கொடுத்து இப்ப அவரு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. என்னதான் ஆச்சு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு த KTV. நான் உங்கள் சோபனா. யார் இந்த விஷ்ணுகுமார்? இவர் யாருன்னா ஒரு பிசினஸ் மேனு. இவர் வந்து ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்டிங் அதுல வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அஷ்மிதா யாருன்னா இவங்கள வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலமான ஒருத்தவங்க தான். இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், சொந்தமா பிசினஸ் வச்சு கிளாஸஸ் எல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிருக்கு. இவங்களுக்கு 3 குழந்தைங்களும் இப்ப இருக்காங்க. இவங்களுடைய பிரச்சனை இவ்வளவு பெருசா வெடிச்சிருக்கு. இவங்களுக்குள்ள இப்போ டிவோர்ஸ் ஆகிற நிலைமைக்கு ஒரு சுச்சுவேஷனே வந்திருக்கு. என்னதான் ஆச்சுன்னா இந்த விஷ்ணுகுமார் இருக்கார்ல, இவர் வந்து இந்த ட்ரேடிங், இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து இவரை நம்பி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இவர் ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு ஆளு. அதே மாதிரி அஷ்மிதா இவங்களை நம்பியும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. மக்கள் உண்மையா இருப்பாங்க, இவங்களை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ்ல வந்து பொதுமக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த பிசினஸ் வந்து லேட்டஸ்டா வந்து லாஸ் ஆச்சு. லாஸ் ஆனதுல நிறைய பேர் கம்ப்ளைண்டும் கொடுத்திருந்தாங்க. அஷ்மிதா கிட்டயும் கேட்டிருந்தாங்க, நாங்க வந்து உங்களை நம்பிதான் நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணோம், இப்போ வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது அஷ்மிதா தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்து உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்லல, என் ஹஸ்பண்ட் தான் அந்த பிசினஸ் பாத்துக்கிறாரு, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அஷ்மிதா சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா விஷ்ணுகுமார் சைட்ல இருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, நாங்க வந்து பாண்ட் சைன் பண்ணும் போதே அதுல நாங்க போட்டிருந்தோம், இந்த பிசினஸ்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், இது வந்து லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி நாங்க போட்டிருந்தோம், நீங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் நீங்க சைன் பண்ணிருந்தீங்க அப்படின்னு விஷ்ணுகுமார் சொல்லியிருந்தாரு. இந்த நியூஸ் வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா பரவுது. இவங்க வந்து நிறைய பேரை ஏமாத்தி இருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்து சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்னு பரவிட்டே இருக்கு. சோ அஷ்மிதா கிட்ட போய் எல்லாரும் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது இவங்க அஸ் அ ஒய்ஃபா கேக்குறாங்க அவருடைய கணவர்கிட்ட. என்ன சொல்றாங்கன்னா, என்ன ஆச்சு, எவ்வளவு லாஸ் ஆச்சு, என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்க நீ, அதை பத்தி என்கிட்ட கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னு இவங்க கேட்கும் போது கண்ணு முன்னு தெரியாம ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து அவர் அடிச்சிருக்காரு. அந்த வீடியோ வந்து அவங்க வந்து சமூக வலைத்தளங்களை விட்டதை நம்ம பார்த்திருப்போம். இங்கதான் இவங்க லைஃப்ல ஒரு பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும் போது திடீர்னு விஷ்ணுகுமாரோட இன்னொரு வீடியோ வந்து சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகுது. அது என்ன மாதிரி வீடியோனா, இவர் வந்து முட்டி போட்டு உட்காந்து சில பேர்கிட்ட கெஞ்சுற மாதிரியும் அங்க வந்து அவங்க இவரை மிரட்டுற மாதிரியும் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு. இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை தான் முடிஞ்சது, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது சில பேருக்கு வந்து இது ஒரு கண்டென்ட்டா இருக்கலாமோ, இந்த ட்ரேடிங்ல வந்து இவங்க ஏமாத்திட்டாங்க, இது வந்து மக்கள்லாம் மறக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு பிரச்சனையை வந்து கண்டென்ட் மூலமா கொண்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு எல்லாரையும் யோசிக்க வச்சுது. ஆனா அது உண்மை கிடையாது. இந்த பிரச்சனையில என்ன ஆச்சுன்னா, விஷ்ணுகுமாருக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு வீக்கெண்ட் சில் பண்ண அவங்க வீட்டுக்கு போவார் போல. சோ அந்த ஃப்ரெண்டோட தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த தங்கச்சி கூட இவரு பேச ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்கும்போது விஷ்ணுகுமார் வந்து அந்த பொண்ணு கிட்ட ஃபிளர்ட் பண்ணிருக்காரு. அதாவது உன் லிப்ஸ் நல்லா இருக்கு, நீ வந்து மாடலிங் பண்ணலாம் அப்படின்ற போல அவர் பேசியிருக்காரு. சோ வந்து இந்த பொண்ணு வந்து அவங்க பிரதர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கா, இவங்க வந்து ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் காட்டின உடனே அவங்க பிரதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வந்து அவனை வர சொல்லு, வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. சோ இந்த பொண்ணு நான் சொல்றான்னா, விஷ்ணு நீங்க வாங்க வீட்டுக்கு வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு அவரை கூப்பிட்டவனே ரொம்ப ஆசாசியா விஷ்ணு வந்து அந்த பொண்ணு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து பார்த்தப்பதான் தெரிஞ்சிருக்கு அங்க வந்து அந்த பொண்ணோட அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா இருந்திருக்காங்க. அப்பதான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டது. விஷ்ணுவை வந்து அவங்க வந்து அடிச்சிருக்காங்க. அடிச்சு ஒரு ஃப்ரெண்டோட தங்கச்சி கிட்ட நீ இப்படி நடந்துக்கலாமா, ஃப்ரெண்டோட தங்கச்சி உனக்கும் தங்கச்சி தானே அப்படின்னு வந்து ஒருத்தர் கேட்கும் போது விஷ்ணு என்ன சொல்றாருன்னா, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி விஷ்ணு சொல்லியிருந்தாரு. இந்த வீடியோல வந்து அவர் வேற என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிடாதீங்க, வெளியே ரிலீஸ் பண்ணா என்னுடைய குழந்தைங்க பாதிக்கப்படும், என்னுடைய மனைவி, என்னோட லைஃபே போயிடும், நீங்க வந்து என்ன சாகடிச்சு கூட போட்டுருங்க, இந்த வீடியோ மட்டும் ரிலீஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு விஷ்ணு ரொம்ப கெஞ்சி அழுதுருப்பாரு. விஷ்ணுவோட ஃப்ரெண்டு இந்த விஷயம் முதல்ல தெரிஞ்ச உடனே அஷ்மிதாக்கு தான் கால் பண்றாங்க. இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் என்னுடைய தங்கச்சிக்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க பாத்துருக்காரு, இப்படி எல்லாம் பேசியிருக்காரு. விஷ்ணு
அந்த பொண்ணை பார்க்க அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் வெறும் கையா வரல, அவர் வரும்போதே வந்து மெடிக்கல் ஷாப்ல வந்து காண்டம் வாங்கிட்டு வந்ததாகவும் அதை பார்த்துட்டு அந்த வீடியோல அவர் ஃப்ரெண்டே எடுத்து காட்டி அதை அடிச்சிருக்காரு. மேலும் வந்து இதை பார்க்கும்போது ஒரு அண்ணனா வந்து அவருக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கு. ஸோ வந்து இதை உடனே கால் பண்ணி அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காரு, அஷ்மிதா இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் என் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாரு, பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அஷ்மிதா தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து இப்ப அவனை விட்டுருங்க, அவனுடைய மொபைல் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நைட்டு 11 மணிக்கு வந்து அஷ்மிதா வந்து விஷ்ணுவோட மொபைலை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவருடைய இன்ஸ்டாகிராம், அவருடைய ஃபேஸ்புக், அவருடைய மொபைலை ஃபுல்லா வந்து அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு இவர் இந்த மாதிரி பல பெண்கள் கிட்ட வந்து சாட் பண்ணியிருக்காரு, ஃபிளர்ட் பண்ணியிருக்காரு, அதுவும் பல பெண்களோட வந்து ஒன்னா இருந்த வீடியோ எல்லாம் எடுத்திருக்காரு அப்படின்றத வந்து அஷ்மிதா இப்ப லேட்டஸ்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இப்படியே ஒரு வாரம் போது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் விஷ்ணு தாக்கப்பட்டு அழுது கெஞ்சின அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியால வந்து வைரலா பரவிட்டு இருக்கு. அந்த டைம்ல போய் விஷ்ணு போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாரு. என்னை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடக்கி என்னை அடிச்சு 1 கோடி ரூபாய் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி என்னை வந்து கொலை மிரட்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஸ்டேஷனுக்கு போகும்போது தெரிஞ்சிருக்கு இந்த வீடியோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே ரிலீஸ் பண்ணல, அஷ்மிதா அவங்க ஒய்ஃப் தான் வந்து இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால அவர் ரொம்ப ட்ரிகர் ஆகி அவங்க ஒய்ஃப் மேல கோவப்படுறாரு. கோவம் வந்ததுனால என்ன நடக்குதுன்னா, அப்பதான் வந்து அவங்களுக்கு 3rd பேபி வந்து பிறக்குது. அந்த பேபியை பார்க்க போற சாக்குல போயிட்டு அஷ்மிதாவை தாக்கியிருக்காரு, அடிச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து அஷ்மிதா வந்து இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. குழந்தை பெத்த உடம்புன்னு கூட பார்க்காம அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ பத்தி அவங்க ஒரு வாட்டி கேட்டுட்டு போகும்போது கார்ல அப்பவும் வந்து அவங்கள பயங்கரமா தாக்கி அவங்க பல்ல கூட உடைச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப நெகிழ்வா வந்து அஷ்மிதா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த இன்டர்வியூல. வேற என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 10 வருஷமாவும் நான் இந்த கஷ்டத்தெல்லாம் பட்டுட்டு தான் இருக்கேன், என்ன அவர் கேட்காத பேட் வேர்ட்ஸே கிடையாது, எல்லா விதமான வார்த்தைகளாலும் அவங்க வந்து என்னை கேட்டிருக்காங்க, என்னை அடிச்சிருக்காங்க. நான் வந்து அவங்க மேல வச்சிருந்த அந்த லவ்வாலையும் எங்களுடைய பசங்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு 10 வருஷம் நான் விஷ்ணு கூட வாழ்ந்துட்டேன் அப்படின்னு அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த வீடியோ ரிலீஸ் ஆகி விஷ்ணுவை எல்லாருமே தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சோ வந்து விஷ்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களுடைய ஒய்ஃப் கேரக்டர் சரியில்லை, அவங்க வந்து வேற மாதிரியான ஆளு, நான் தான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரியும் சில வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருந்தாரு. அந்த வார்த்தைகள் கேட்கிற நமக்கே வந்து ரொம்ப கூச்சமா இருந்துச்சு. 10 வருஷம் வந்து ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு ஒரு பொண்ணோட கேரக்டரே தப்பா பேசுறது அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி அங்க கொண்டு வந்துச்சு. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சுதான் விஷ்ணு வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. எதுவுமே தெரியாம அஷ்மிதா மறைச்சும்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கல. அது மட்டும் இல்லாம விஷ்ணு பல குற்றச்சாட்டுகள் வந்து அஷ்மிதா மேல வச்சிருப்பாரு. அவங்க வந்து என் குழந்தைங்களை வந்து பாத்துக்க மாட்டாங்க, குழந்தைங்களை வந்து வேற ஒருத்தவங்க 2 பேர் ஆளை வச்சுதான் பாத்துக்கிறாங்க, என் குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு சொல்லி தர மாட்டாங்க, சாப்பாடு ஊட்ட மாட்டாங்க, எங்க குழந்தைங்களை வந்து அவங்க கவனிச்சுக்கவே மாட்டாங்க, என் 2 குழந்தைங்களும் பயந்துதான் அஷ்மிதா கூட இருக்கு அப்படின்னு விஷ்ணு சொல்லியிருக்காரு. என்னால அஷ்மிதா மேல எந்த ஒரு கம்ப்ளைண்டும் ரைஸ் பண்ண முடியல. ஏன்னா அவருக்கு பின்னாடி ஏடிஜிபி ஒருத்தர் இருக்காரு. அவரை வந்து அஷ்மிதா மேல என்ன கேஸ் கொடுத்தாலும் வந்து அவர் வந்து இன்வால்வ் ஆயிடுவாரு. சோ அதனாலதான் வந்து என்னால வந்து எந்த கேஸும் கொடுக்க முடியல அஷ்மிதா மேல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. யார் இந்த ஏடிஜிபி அப்படின்ற ஒரு கொஸ்டினும் வந்து சோசியல் மீடியால இன்னும் பரவிட்டுதான் இருக்கு. இவங்க லைஃப்ல யார் மேல தப்பு யார் மேல தப்பு இல்ல அப்படின்றது நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஏன்னா 2 பேரும் மேலேயும் வந்து தப்பு இருக்கதான் செய்யுது. அவர் ஒரு பக்கம் வந்து என்னுடைய பசங்களுடைய வாழ்க்கை கெட்டுடும், அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படும், அதனால இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட வந்து கெஞ்சிருக்காரு. என்னை கொலை கூட பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து விஷ்ணு சொல்லியிருக்காரு. ஆனா அஷ்மிதா அதெல்லாம் எதுவுமே பார்க்காம இப்போ அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து விஷ்ணு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 10 வருஷமா நான் வந்து என்னை எல்லா வார்த்தைகளாலும் அவர் கேட்டிருக்காரு, அடிச்சிருக்காரு, இது எல்லாமே பொறுத்துக்கிட்டு நானும் கூட வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு அஷ்மிதாவும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பிசினஸ் லாஸ்ல வந்து பெங்களூர் போலீஸ் கிட்ட விஷ்ணு மாட்டும் போது 37 லட்சம் கொடுத்தாதான் என்னால வெளியே வர முடியும் அப்படின்னு அஷ்மிதா கால் பண்ணி விஷ்ணு சொல்லும் போது 2 ஹவர்ஸ்ல 37 லட்சத்தை கலெக்ட் பண்ணி என்னுடைய கணவரை காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்மிதாவும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நன்றி கூட இல்லாம என்னோட கேரக்டரே தப்பா பேசியிருக்கான் விஷ்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீர் மல்க அந்த வீடியோல அஷ்மிதா பேசியிருப்பாங்க. விஷ்ணுவோட இன்டர்வியூ வெளியானதுக்கு அப்புறம் அஷ்மிதா விஷ்ணு மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 7 பிரிவுகளின் கீழ் வந்து அஷ்மிதா வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க விஷ்ணுக்கு எதிராக. நம்பிக்கை துரோகம், கொலை மிரட்டல், பணம் கேட்டு தொந்தரவு செய்யறது அப்படின்னு பல பிரிவுகளின் கீழே வந்து அவர் மேல வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. இப்படியா அஷ்மிதா பத்தி விஷ்ணுவை பத்தி அஷ்மிதாவும் மாத்தி மாத்தி இன்டர்வியூல உண்மைகளை சொல்லிக்கிறாங்க. 10 வருஷம் இவங்க என்னதான் வாழ்ந்திருந்தாலும் இப்ப அவங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது இவ்வளவு ஒரு கஷ்டமும் இவ்வளவு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் பார்த்துட்டு ஒருத்தவங்க ரொம்ப அழகா வாழ்றாங்க, வாழ்ந்தா இவங்கள மாதிரிதான் நம்ம வாழணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறது நம்மளுடைய முட்டாள்தனமா இருக்கு. அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு இவங்களுடைய வாழ்க்கையாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம
இவங்கள மாதிரிதான் நம்ம வாழணும்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து நம்ம இன்ஃபுளுன்ஸ் ஆகி நம்முடைய ஹஸ்பண்ட் இப்படிதான் இருக்கணும், நம்முடைய ஒய்ஃப் இப்படிதான் இருக்கணும், நம்முடைய குழந்தைங்களை நம்ம இவங்கள மாதிரிதான் நடத்தணும் அப்படின்னு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல நம்ம அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கவே கூடாது. ஏன்னா கேமராக்கு பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. இந்த உண்மை இப்பதான் வெளிவந்திருக்கு. அதனாலதான் இவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. இன்னும் இப்படி பல பேரோட உண்மை வெளிவராம கேமராக்கு பின்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் குழந்தைகளும் எப்படி இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல. சோ நமக்கு பிடிச்ச வாழ்க்கைய நம்ம கரெக்டா வாழ்ந்துட்டு நம்மளுடைய ஹஸ்பண்ட், நம்மளுடைய ஒய்ஃப், நம்மளுடைய குழந்தைங்களை வந்து நம்ம சரியான வாழ்க்கையில நம்ம சரியான பாதையில அவங்களை நடத்தியே ஆகணும். விஷ்ணுவை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அவர் என்ன உண்மைகள்லாம் சொல்ல போறாருன்னு தெரியல. இன்னும் அஷ்மிதா முன் வந்து இன்னும் என்ன ஆதாரங்களை முன்வைக்க போறாங்க அப்படின்றதும் தெரியல. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஒருத்தவங்களை பார்த்துட்டு இவங்கள மாதிரிதான் நம்மளும் இருக்கணும், இவங்கள மாதிரிதான் நம்ம லைஃப் ஸ்டைல மாத்திக்கணும் அப்படின்னு மக்கள் முதல் நினைக்கிறத நிப்பாட்டணும். இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா. நன்றி, வணக்கம்.